இல்லை அது நல்ல ஆரோக்கியமான விஷயம் தானே. ஏன்னு சொன்னால் இஸ்லாமியர் மத்தியில் நாம் தமிழ் கட்சியை கொண்டு போகணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமாக இருந்தது. அதுக்கு தான் அந்த நிகழ்ச்சி முதல் நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இப்போ அவங்க கட்சி சார்பாகவே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு இது. அது மட்டும் இல்லை, இந்த தேர்தலுக்கு முன்னாடி என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன், தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க பொதுக்கூட்டங்களை போட்டு சீமானை பேச வைக்கணும் அப்படின்றது என்னுடைய திட்டம். பெரும்பாலான முஸ்லீம் பகுதிகள் வாழக்கூடிய பகுதிகளில் கூட்டம் போட்டு அவரை பேச வைக்கணுன்றது என்னுடைய திட்டம். பட் தொகுதி வாரியாவா இல்லை இந்த மாதிரி? ஆமாம், தொகுதி வாரியாக கூட போடலாம். 234 தொகுதியிலையும் ஒவ்வொரு கூட்டம் போட்டால் கூட சரி, இல்லை குறைஞ்சது மாவட்டத்துக்கு ஒரு கூட்டம்னு சொன்னாலும் நம்ம போடலாம். நானே போட்டு அவர் அழைச்சி வந்தாருன்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படும் இஸ்லாமிய சமூகத்துக்கு மேலே. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அன்றைக்கி ஒரு சிறையில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே விசாரணை சிறைவாசிகளாக இருக்காங்க, நீதிமன்ற காவலில் இருக்காங்க, சிறையில் அடிக்கிறாங்க. அவங்க விஷயமா நான் சிறைத்துறைக்கு எதிராக போராட்டம் பண்ணுறேன். போராட்டம் பண்ணும்போது முதல் குரல் அரசியல் ரீதியாக சீமான் தானே கொடுத்தாரு. ஏன் முஸ்லீம் தலைவர்களே அஞ்சு நடுங்கி வரத்துக்கு பயந்து ஓட்டானுங்களே, எவனுமே வரலையே, ஒரு பை கூட வரலையாங்க. நிச்சயமா. அப்போ சீமான் தானே. அப்போ அது போன்ற நபரை நான் சீமானை தோளில் வைக்காமல் தட்டி விட முடியுமா? சொல்லுங்கள். ஆனால் சார், இதுக்கு தீர்வு இப்போ சீமான் தான் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு நான் அவரை பார்க்குறேன் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க. எந்த கண்ணோட்டத்தில் சார் அதை சொல்கிறீங்க? இல்லை, என் சமூக பிரச்சனைகளை சொல்லும்போது உள்வாங்கிறாரு. அதுக்காக இறங்கி போராடுறாரு, களம் காண்றாரு. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்? அந்த வேலை தானே நான் பார்ப்பேன். இன்றைக்கி அவர் இருக்காருங்கும்போது நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு பிறகு அவர் மாறிட்டாருன்னு சொன்னால் அது வேறு விஷயம். இன்றைக்கி பக்கபலமாக இருக்காரா இல்லையா? நிச்சயமா. அப்போ அதுக்கு துணை கொடுக்குறது தானே ஒரு இஸ்லாமியனுடைய கடமை. அந்த அடிப்படையில் தான் நான் சீமானை அழைக்கணும். மற்றவெல்லாம் சொல்லுவாள். அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவன தலைவர் திரு ததார் ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். வாங்க சார். சீமான் அவர்களிடம் எது நமக்கான அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேசிய முஸ்லீம் லீக் வழியாக நீங்கள் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தீங்க. இது ஒரு மிகப்பெரிய வரவேற்பையே பெற்று இருந்தது. இதைத் தொடர்ந்து தற்போது தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பு எது நமக்கான அரசியல் என்ற நிகழ்வை ஒருங்கிணைச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விடயத்தை? இல்லை, அது நல்ல ஆரோக்கியமான விஷயம் தானே. ஏன்னு சொன்னால் இஸ்லாமியர் மத்தியில் நாம் தமிழ் கட்சியை கொண்டு போகணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமாக இருந்தது. அதுக்கு தான் அந்த நிகழ்ச்சி முதல் நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இப்போ அவங்க கட்சி சார்பாகவே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு இது. அது மட்டும் இல்லை, இந்த தேர்தலுக்கு முன்னாடி என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன், தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க பொதுக்கூட்டங்களை போட்டு சீமானை பேச வைக்கணும் அப்படின்றது என்னுடைய திட்டம். தமிழ்நாடு முழுக்க கூட்டங்களை போட்டு, அதுவும் பெரும்பாலான முஸ்லீம் பகுதிகள் வாழக்கூடிய பகுதிகளில் கூட்டம் போட்டு அவரை பேச வைக்கணுன்றது என்னுடைய திட்டம். பட் தொகுதி வாரியாவா இல்லை இந்த மாதிரி? ஆமாம், தொகுதி வாரியாக கூட போடலாம். 234 தொகுதியிலையும் ஒவ்வொரு கூட்டம் போட்டால் கூட சரி, இல்லை குறைஞ்சது மாவட்டத்துக்கு ஒரு கூட்டம்னு சொன்னாலும் நம்ம போடலாம். நானே போட்டு அவர் அழைச்சி வந்தாருன்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படும் இஸ்லாமிய சமூகத்துக்கு மேலே. இல்லைன்னு சொன்னால் அது இன்னும் காலத்துக்கு பாஜக டீம் ஒரு தவறான பிரச்சாரத்தை அவர் மீது சேற்றவாரி பூசத்திலேயே அவர் மீது இருக்கானுங்க. அதனால தான் அந்த ஏற்பாடு எது நமக்கான அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியை நாங்கள் பண்ணோம். அது சிறப்பாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு ரீச் ஆச்சு. சமூக மக்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆயிடுச்சு. இப்போ அந்த தம்பி நடத்துகிறாப்புல. ஓகே சார். இப்போது முதல்ல நீங்கள் முன்னெடுத்தீங்க, இப்போ வேற ஒரு அமைப்பு அதை முன்னெடுக்குது. இப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக ஆதரவு இல்லாத பல இஸ்லாமிய அமைப்புகள் இருக்காங்கல்ல, அவங்க மத்தியில் அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நம்ம அமைப்புகளுக்கு நம்ம போய் சேர்க்கறதோட என்னுடைய பார்வையில் சமூக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அமைப்புகள்லாம் அடிமையாயிட்டாங்க. அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க திமுக அடிமைகள் ஆகிட்டாங்க. எல்லாருமே ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்போட அடிமைகளாக கிடக்கிறாங்க. ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு. அதில் எதிர்பார்ப்பு இல்லாமல் நாம் ஆளுங்கட்சியை எதிர்த்து நம்ம பேசி வரக்கூடிய ஒரே கட்சி தமிழ்நாட்டிலே நாங்கள் மட்டும்தான். மற்ற யாரும் மற்றவங்க கொஞ்சம் பேர் திமுகவை எதிர்த்தாலும் மற்ற சில விஷயங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். நம்ம தான் காம்ப்ரமைஸ் ஆகாமல் தொடர்ந்து எதிர்த்துட்டு களமாட்டு நிற்கிறோம். அதனால் சில பல பிரச்சனைகள்
எல்லாம் எதிர்கொண்டுகிட்டே இருக்கோம் நாங்கள். எங்களுடைய டீம் அது பழனி பாபாவுடைய மாணவர்கள்னு சொல்லக்கூடிய மாணவர்கள்னு எல்லாமே சொல்லிக்கிறாங்க. ஆனால் உண்மையாக பாபா இருக்கும்போது அவர் கூட களமாடிய என்னுடைய கூட இருக்கக்கூடிய இந்திய தேசிய கட்சி தொண்டர்கள் வந்து தொடர்ந்து கடுமையான முறையில் வந்து திமுக எதிர்ப்பு பிரச்சாரத்தை எல்லா மாவட்டத்திலையும் முன் வச்சுட்டு வராங்க. 2016 தேர்தலை சந்திக்க ஆரம்பிச்சது நாம் தமிழர் கட்சி. இவ்வளோ நாட்கள் இல்லாமல் கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் கழித்து இப்போ கையில் எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார் இந்த விஷயத்தை? அது நமக்கு தெரியல. ஆனால் நான் முதல்ல உட்காந்து அண்ணங்கிட்ட பேசும்போது அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துங்கன்னு சொல்லி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நடத்துங்கண்ணே, நான் வரேண்ணே, தேதி அப்படிங்கும்போது தேதி எந்த தேதி இருந்தாலும் பரவாயில்ல நான் வரேன்னு சொன்னார். பிறகு வந்து சொன்னார் கேள்வி அப்படின்னா, கேள்வி எது வேணாலும் கேட்கட்டும், நம்ம திட்டமிட்டு இந்த கேள்வி அந்த கேள்வி அப்படியே செட்டிங் வேண்டாம் அப்படின்னாரு. அப்படின்னு அதே மாதிரி தான் அங்கே நடந்தது எல்லாமே யதார்த்தமான கேள்வி தான். என் கட்சியை சேர்ந்தவங்களே அவருக்கு எதிரான கருத்து கேள்விகளே வச்சாங்க எல்லாமே, என்னுடைய அமைப்பை சேர்ந்தவங்க தான். அப்போ அவங்க கூட அதுக்கு வந்து முகம் சுளிக்காமல் சரியான பதில்களை வந்து அந்த கேள்வி எழுப்பவனுக்கே கவரப்பட்டார். அவர் அழிச்ச பதில் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறீங்க? இல்லை, அதான் சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேன், அதனால தான் அது சோசியல் மீடியாவில் போய் பல லட்சம் பேர் பார்த்துருக்காங்கல்ல, பல லட்சம் பேர் பார்த்துட்டு அதில் ஃபீட்பேக் வருது இல்லையா. அதனால தான் இப்போ மறுபடியும் ஒரு நிகழ்ச்சி அதேமாதிரி நடத்தணும்னு சொல்லிட்டு தான் நடத்துகிறாங்க. ஆனால் சார், நீங்கள் அந்த நிகழ்ச்சி நடத்தின பிறகு சோஷியல் மீடியா நான் பார்க்கும்போது முதல்ல அந்த ஆரம்ப காலத்தில் வந்து நல்ல வரவேற்பு பெற்றது வந்து பார்க்க முடிஞ்சது. அதன் பின் வந்து பல விமர்சனங்களும் வந்தது. இவ்வளோ நாட்கள் கழிச்சுட்டு இப்போ தான் வந்து இஸ்லாமியர் வந்து கண்ணுக்கு தெரியுறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பினர் வந்து விமர்சனங்கள் வராமல் இருக்காதுமா. விமர்சனங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும், புரியுதுங்களா? விமர்சனங்கள் அது தொடரும். இந்த பக்கம் இருக்கிறோம், அந்த பக்கம் திட்டுவான், அந்த பக்கம் இருக்கிறோம், இந்த பக்கம் திட்டுவான். விமர்சனங்களை நம்ம பார்த்தோன்னு சொன்னால் பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனா, பிள்ளைக்கு நல்லா அப்படின்னா வீட்டில் உட்காரணும். விமர்சனங்களை வந்து நம்ம தைரியமாக எதிர்கொண்டோம்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் இஸ்லாமியர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கும் போது சார், இப்போ வலுவான கட்சியாக திமுக இருக்காங்க, பாஜகவுக்கு எதிர்த்தரப்பில் வந்து அவங்க செயல்படுறாங்க. ஸோ அவங்க வந்து இங்கே ஆட்சியில் இருந்தால் நம்ம சேஃபாக இருப்போம் அப்படின்ற ஒரு நரேட்டிவ் வந்து அவங்க மத்தியில் இப்போது பதிவிட்டு இருக்காங்க. அது நடக்குதோ இல்லையோ ஒரு நரேட்டிவ் வந்து செட் ஆகிருக்கு. அதே இல்லை, அப்படி ஒரு அச்சத்தோட ஒரு சமூகத்தை வாழக்கூடாது. அது மிகப்பெரிய ஆபத்தான நிலையில கொண்டு போய் முடியும். இல்லை, அந்த அச்சத்தினால தானே திமுக பக்கம் நிற்கிறாங்க. அதை தான் சொல்கிறேன், அந்த அச்சத்தை என் சமூக மக்கள் மத்தியில் போக்கணும். அந்த அச்சத்தோடு அந்த அச்சம் பாஜக வந்துடும் அது திமுக ஆட்சி செய்கிறாங்க, இதில் யார் நல்லாட்சி செய்கிறாங்க, யார் இஸ்லாமிய சமூகத்துக்கு ஆதரவாக இருக்காங்க அவங்களுக்கு வாக்களிக்கணுமே தவிர ஒரு அச்சுறுத்தலோடு பாஜக வந்துடும் இல்லைன்னா பாஜக வந்துடும்ன்ற அந்த அச்சுறுத்தலை ஏற்படுத்தி ஒருத்தர் ஆட்சிக்கு வரான்னு சொன்னால் அது காலம் முழுக்க அவங்ககிட்ட நம்ம எந்த விதமான உதவிகளும் பெற முடியாது. நம் சமூகம் இன்னும் நம்ம அடக்குமுறைக்கு ஆளாகும். அதுதான் நடந்துட்டு வருது. இந்த 4 ஆண்டு திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக முகநூரில் ஏதோ அவசரப்பட்டு ஒரு சில வார்த்தைகள் போட்டான்றதுக்காக கைது பண்ணி சிறையில் போட்டுட்டு இருக்கு. 360 பேர் 380 பேர் இதெல்லாம் கைது செய்து சிறையில் கிடக்கிறாங்க இஸ்லாமிய இளைஞர்கள். என்ன அது என்னையே குறிப்பிட்ட இஸ்லாமியர்கள் மட்டும் சரி. எது தரப்பில் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிள்ளையார் ஊர்வலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு அதை பற்றி புகார் கொடுத்தும் கூட அவர் மீது ஒரு சாதாரணமான எஃப்ஐஆர் இல்லை. எல்லா பள்ளிவாசல்களையும் துணி போட்டு மூடினாங்க. அப்போது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் தான் வந்து பள்ளிவாசலுக்கு வந்து துணி போட்டு மூடுறாங்கன்னா அப்போ திராவிட மாடல் பாசிசத்துக்கு நாங்கள் தான் நொட்டுறோம் முழுறோம் எதிராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்க திமுக ஆட்சியில் எல்லா பள்ளிவாசலுக்கும் நிறைய பள்ளிவாசலுக்கு சென்னையிலலாம் வந்து துணியை போட்டு மூடணும். அப்போ உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியலையா? நிச்சயமாக கேள்வி வரதான் செய்யும். அப்போ பாதுகாப்பு கொடுக்க முடியலையா? அப்போ இப்போ அப்படின்னு சொன்னால் அப்போ இது போன்ற ஒரு அச்சுறுத்தலைக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு சமூகமாக இஸ்லாமியர்களை திமுக தொடர்ந்து வச்சுட்டு இருக்கு. இதை உடைக்கிறன்றது தான் என்ன, அது யார் வரான்றது என்னுடைய கேள்வி இல்லை. நான் அச்சுறுத்தலில் வாழக்கூடாது. அதோட எதிரிக்கிட்ட நம்ம வந்து என்ன பண்ணலாம், மோதி அந்த அச்சுறுத்தலை உடைக்கிறதுக்குண்டான வழியை தான் பார்க்கணும். அப்போ திமுக வந்து என்ன அச்சுறுத்தலோடு நம்ம வந்து தொடர்ந்து இருந்தோம்னு சொன்னால் அது ஒரு தவறான முன்னுதாரணமாகிடும். ஆனால் சார், இதுக்கு வந்து தீர்வு இப்போ சீமான் தான் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு நான் வந்து அவரை பார்க்குறேன் அப்படின்ற விஷயத்த வந்து நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க. எந்த கண்ணோட்டத்தில் வந்து சார் அதை சொல்கிறீங்க, அவர் தான் தீர்வா ஓரளவுக்கு இருப்பாருன்னு சொல்லிட்டு? இல்லை, என் சமூக பிரச்சனைகள் சொல்லும்போது உள்வாங்கிறாரு. அதுக்காக வந்து இறங்கி போராடுறாரு, களம் காண்றாரு. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், அந்த வேலை தானே நான் பார்ப்பேன். இன்றைக்கி வந்து அவர் இருக்காருங்கும்போது நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவர் மாறிட்டாருன்னு சொன்னால் அது வேறு விஷயம். இன்றைக்கி வந்து பக்கபலமாக இருக்காரா இல்லையா? நிச்சயமா.
அப்போ அதுக்கு துணை கொடுக்குறது தானே ஒரு இஸ்லாமியருடைய கடமை. அந்த அடிப்படையில் தான் நான் வந்து சீமானை ஆதரிக்கணும். மற்றவெல்லாம் சொல்லுவான் சீட்டுக்கு நோட்டுக்கு, நம்ம எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லை அவர்கிட்ட. இதுவரையும் நான் எலெக்ஷனில் நிற்கிறேன், எனக்கு சில சீட்டு கொடுங்கன்னு கூட நான் கேட்க போகிறதில்ல, கேட்கவும் இல்லை இதுவரையும். புரியுதுங்களா? அதே நேரத்தில் வந்து திமுகவை வந்து ஒழிக்கணும் அப்படின்ற விஷயத்தில் நான் தெளிவாக இருக்கேன். ஏன் சொன்னால் திமுகவினுடைய துரோகங்கள், முஸ்லீம் விரோத போக்குகள் ஆட்சி வரத்துக்கு முன்னாடி இஸ்லாமிய சமூகத்துக்கு ஆதரவாக இருக்கும், ஆட்சிக்கு வந்த பிறகு இஸ்லாமியர்களுக்கு எந்தெந்த வகையில் கொடுமைப்படுத்தணுமோ அத்தனை வகையிலும் கொடுமைப்படுத்தணும். பிரித்து ஆள்றது, இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதிகளெலாம் பெண்கள் வாட ஆக்கி விடுறது, எதனால்? ஏன்னா இஸ்லாத்தில் வந்து பெண்கள் தேர்தலெல்லாம் அவ்வளோவா நிற்க மாட்டாங்க. அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னா நான் பெண்கள் வாட ஆக்கி விட்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா திமுக தான் பண்ணிச்சு. நிச்சயமாக. ஆனால் இந்த விஷயத்தில் சீமானவர் ஒரு தப்பு பண்ணுறாரு. ஏன்னா இப்போது உங்களை போன்ற ஆட்கள் வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் என்னத்துக்கு சீட்டு ஒரு 2 சீட்டோ 3 சீட்டோ வந்து கொடுத்துருப்பாங்க, கூட்டணியிலேயே நம்ம சேர்ந்துடலாம் அப்படின்னுப்பாங்க. ஆனால் சீமான் அந்த மாதிரி முன்னெடுப்புகள் இது வரைக்கும் எதுவும் எடுக்கல. இல்லை, நம்ம அதை எதிர்பார்க்கலன்னு வைங்க. எதிர்பார்த்து நம்ம எதிர்பார்க்கல. இப்போ வேற எதனா ஒரு பார்ட்டி அந்த இடத்துல இருந்திருந்தா அதை பண்ணியிருப்பாங்கல்ல நிச்சயமா. இல்லை, அது வேற ஒரு பார்ட்டி வராங்க, இஸ்லாமிய அமைப்பு வருது, அவர்கிட்ட பேசுகிறாங்க, அவர் கொடுக்குறாரு கொடுக்கல, அது வேற விஷயம். இப்போதைக்கு எனக்கு வந்து சீமான் வந்து நம் சமூகத்துக்கு ஆதரவாக இருக்கார், அவ்வளோதான் என்னுடைய அரசியல். நான் வந்து நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதெல்லாம் நான் ஜோசியம் பார்க்குறேன். இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன், இப்போ இருக்கிற சூழ்நிலையே அன்றைக்கி ஒரு சிறையில் வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே விசாரணை சிறைவாசிகளாக இருக்காங்க, நீதிமன்ற காவலில் இருக்காங்க, சிறையில் அடிக்கிறாங்க. அவங்க விஷயமா நான் சிறைத்துறைக்கு எதிராக போராட்டம் பண்ணுறேன். போராட்டம் பண்ணும்போது முதல் குரல் வந்து அரசியல் ரீதியாக சீமான் தானே கொடுத்தாரு. அன்னைக்கு எங்களுடைய சமூகத்தினுடைய மூத்த குடி பாஷாபாய் மரணத்துக்கு வந்து நேரில் வந்து அஞ்சலி செலுத்தது சீமான் தான். ஏன் முஸ்லீம் தலைவர்களே அஞ்சு நடுங்கி வரத்துக்கு பயந்து ஓட்டானுங்களே, எவனுமே வரலையே, ஒரு பை கூட வரலையாங்க. நிச்சயமா. அப்போ சீமான் தானே. அப்போ அது போன்ற நபரை நான் சீமானை தோல்ல வைக்காம தட்டி விட முடியுமா சொல்லுங்க? நிச்சயமா சார். ஓகே சார், இதை தொடர்ந்து நீங்கள் பல நாட்களாக சொல்லிட்டு வந்தீங்க, பழனி பாபா அவரோட மாணவன் நீங்கள், அதெல்லாம் பல விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கீங்க. இப்போ ட்விட்டரில் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது சார். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இஸ்லாமிய சமுதாயம் வந்து விழிப்புணர்ச்சி அடையுது அப்படின்ற ஒரு போக்கு நடக்கும்போது, ட்விட்டரில் பழனி பாபா முந்தைய காலங்களில் நான் சாகும்போது என்னோட சடலத்துக்கு மேலே வந்து திமுக கொடி போட்டு புதைக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்கக்கூடிய அந்த காணொலிகள்லாம் இப்போது வைரல் ஆகிட்டு வருது. இது ஏன்னே புரியல, என்ன நடக்குதுன்னு தெரியலையே சார். திமுககாரனுக்கு பாபா மீது பாசம் வந்திருக்குன்னு நினைச்சேன். அது காரணம் என்ன நினைக்கிறீங்க? அது காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னு சொன்னால் இன்றைக்கி பழனி பாபா அரசியல் வந்து பட்டி தொட்டி எல்லாம் இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில் பரவி இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை தங்களுக்கு சாதகமான அரசியலை பயன்படுத்துறதுக்காக திமுக ஐடி இறங்கி வேலை செய்யுது. அதே பழனி பாபா தான் நான் இறந்தால் என்னுடைய கஃபன் அதை மேலே போத்துற துணி வந்து வெள்ளை இருக்கக்கூடாது, கருப்பு சிவப்பு கொடி இருக்கணும்னு சொன்னார். அதே பழனி பாபா தான் பிறகு சொன்னார், திமுக என்ற கட்சியை வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடிங்கி இறங்கினாதான் தமிழ்நாடே உருப்படும். புரியுதுங்களா? அதிமுக எதிரி என்றால் திமுக துரோகி, எதிரியை நம்பலாம் துரோகியை நம்பக்கூடாது என்ற ஒரு சித்தாந்தத்தை எங்களை போன்ற இளைஞர்களுக்கு அன்னைக்கு விதைச்சிட்டு போன ஒரு பழனி பாபா. அதை பற்றி பேச சொல்லுங்க. இவனுங்க அவன் சொன்னால் சொல்லுவானுங்க, பெரியாரையும் அம்பேத்கரும் யார் ஏற்றுக்கலையோ அவங்க பின்னாடி போகாதீங்கன்னு சொல்லி. பாபா ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு விதமான பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் பேசின பேச்சு அதை சொல்ல, நான் செத்தா கூட என்னுடைய பிரதத்தின் மீது கருப்பு சுவி கொடி தாண்டா போடணும்னு சொன்னவர் அந்த திமுக ஒழிக்காமல் விடாதீங்கடான்னு சொல்லிட்டு போனாரா இல்லையா? நிச்சயமா. அது மட்டும் தான் இப்போ வைரல். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை மட்டும் எடுத்து ட்ரெண்ட் பண்ணுறது, எனக்கே அனுப்புறது. நீ எல்லாம் உண்மையான பாபாவின் மாணவரா, போலிடா, நீ எல்லாம் வந்து ஃப்ராட்ரா, அப்புறம் நம்ம அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. விமர்சனங்களே நம்ம வந்து பயந்தோன்னு சொன்னால் நம்ம பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனோ பிள்ளைக்கு நல்லா அப்பனோ வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். விமர்சனங்கள் பொது வாழ்க்கைன்னும் போது விமர்சனங்கள் வரதான் செய்யும். அது எவ்வளோ கீழ்த்தரமான விமர்சனங்களாக இருந்தாலும் எதிர்கொள்றதுக்கு நமக்கு ஒரு மன வலிமை, அந்த மன வலிமை எனக்கு பாபாவை எனக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. நான் அதை எதிர்கொண்டுட்டு வரேன். அதுதான் என்னுடைய பார்வை. இல்லை சார், நாம் தமிழர் போன்ற கட்சிகள் வந்து பழனி பாபாவுக்கு மரியாதை செலுத்துறது அதெல்லாம் வழக்கமாக வச்சுட்டு இருக்காங்க. திமுக ஒரு சில விதயத்தில் அதை வந்து பண்ணுறதா வந்து காட்டுறாங்க. ரெண்டுத்துக்கும் வேறுபாடு எப்படின்னு நினைக்கிறீங்க? திமுகலாம் பண்ணிட்டு சொல்லுங்கள், பண்ண மாட்டாங்க. எப்படிங்க பண்ணுவாங்க? வெறும் ஆன்லைனில் மொத்தம் போஸ்ட் போடுறது, அதையும் கூட அந்த திமுக ஆதரவுன்னு சொல்லி முஸ்லீம்கள் சில பேர் பண்ணிக்கிறாங்க, திமுக சார்பாக இருக்காங்க. ஆமாம் ஆமாம். மற்றபடி அது திமுகலாம் பண்ணாது.
திமுக வந்து சமூக நீதின்னு பேசும். சமூக நீதிக்காக யார் ஒருத்தர் செயல்பட்டு இன்னுயிரை நீத்தானோ அவனுக்கு ஆதரவாக என்றைக்குமே பேசுறதில்லை. புரியுதுங்களா? புரியுது. அதே நேரத்தில் சமூக நீதினு பேசிட்டு இவனுங்க வந்து என்ன பண்ணுவானுங்க, பாண்டேவுடைய அப்பா இருந்ததுக்கு போய் முதல்வர் போய் நலன் விசாரிப்பார் வீட்டுக்கு போய். பார்த்தீங்களா இல்லையா? பார்க்க முடிச்சுது. அதுதான் சமூக நீதி அவங்களுக்கு. தேர்தல் இதே பாண்டே நாமளாச்சும் வந்து திமுக அழியணும்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியோ நானும் திமுகவை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பேச மாட்டோம் இல்லைங்களா? திமுக ஆட்சி இருக்கணும் எதிர்கட்சியாக நினைப்போம். ஆனால் திமுகவை அழிக்க வேண்டும் என்று நினைப்பது பாண்டே. அவனுடைய தந்தை இறந்தாருன்னு முதல்வர் போறாரா இல்லையா? நிச்சயமா. எப்படி பார்க்கறது? எப்படி நீங்க பார்ப்பீங்க? அப்போ அதுதான் திமுக. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த புரிதல் வந்து 2026 அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓரளவுக்கு இம்பேக்டை வந்து இஸ்லாமிய சமுதாய மக்கள் மத்தியில் ஏற்பட்டுச்சுன்னா 2026 தேர்தலில் திமுகவுக்கு நிலை என்ன இருக்குன்ற ஒரு கேள்வி. அது கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். நானும் கஷ்டப்பட்டு வரேன். சோசியல் மீடியா உங்களை போன்ற நண்பர்கள் உதவி பண்ணுறாங்க. அதன் மூலிமா தான் கருத்தை வந்து நம்ம பதிவோம். நான் வந்து திமுகவை வந்து எதிர்க்கிறேன்னு சொன்னால் எதை திமுகவும் எனக்கும் வந்து வரப்பு பிரச்சனையே இல்லை, திமுக கிட்ட சீட்டு நான் கேட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதாலேயோ அல்ல திமுக வந்து அப்படியெல்லாம் இல்லை. திமுக கருத்தியல் ரீதியாகவே இஸ்லாமிய சித்தாந்தத்துக்கு எதிரானது. திமுக இஸ்லாமியர்களுக்கு எதிரானது. திமுக அரசு பயங்கரவாதத்தை இஸ்லாமியர்கள் மீது மட்டும்தான் தொடர்ந்து பயன்படுத்தி வருது. திமுக ஆட்சி எப்போதும் அப்போல்லாம் இஸ்லாமிய அரசு பயங்கரவாதத்தை இஸ்லாமியர்கள் மீது ஏவிட்டு வருது. இதுக்காக தான் நான் அவர் திமுக எதிர்க்கிறேன் தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. மற்றபடி அதுவும் ஒரு அரசியல் கட்சி. சரி சார், இது மாதிரி ஒரு கோர், அதாவது திமுக கோர் ஓட் பேங்க்கில் அந்த இஸ்லாமிய சமூகம் வந்து இப்போ வந்து அதை விட்டு விலகி வருவதை வந்து பார்க்க முடியுது. இன்னொரு முக்கியமான அவங்களோட பங்காக இருக்கக்கூடிய பறையர் சமூகம் சார். இப்போ சமீபத்தில் பறையர் சமூகத்துக்கான நிறைய அட்ராசிட்டி நடந்த மாநிலமாக வந்து தமிழ்நாடு இருக்குது. இப்போது நம்ம ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி பறையர் பேரவை தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து தாக்கப்பட்டிருக்காரு. இந்த விதத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஏர்போர்ட் மூர்த்தி வந்து தாக்கினது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். கண்டிக்கிறன்றதுக்காக நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா என்னை வந்து திட்டுவாங்க. இதெல்லாம் நீங்கள் கண்டிக்கிறீங்களா? ஏர்போர்ட் மூர்த்தியை ஏன் கண்டிக்கிறீங்க? ஏர்போர்ட் மூர்த்தி அடித்தது இன்னும் அவர் அடிச்சிருக்கணும். அதை போய் நீங்கள் கண்டிக்கிறீங்களா? நீங்கள் வந்து பாயாசம் அப்படின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், வன்முறை என்பது அது இரு பக்கம் கூர்மையான கத்தி, அது 2 பக்கமும் பாயும். நானும் ஏர்போர்ட் மூர்த்தி பேசிய பேச்சுக்கள் எல்லாமே திருமாவளவனுக்கு எதிராக இருந்ததுன்னு சொன்னால் அவர் மீது வழக்கு போடுங்க. இல்லை வழக்கு போட உங்களுக்கு விருப்பம் இல்லை, அவரை விட மோசமாக பேசக்கூடிய உங்ககிட்ட 2ஆம் 3ஆம் தர அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கா, அவங்கள வச்சு பேச விடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஒரு 4-10 பேர் போய் ஒரு நபர் தனியாக நிற்கும் போது அவரை தாக்குதல் பண்ணுறதெல்லாம் வந்து எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? இது தொடர்ந்துன்னு சொன்னால் நாளைக்கு வந்து தமிழக அரசியலில் மட்டும்தான் அது ஒரு யதார்த்த அரசியல் இருக்குது. எவ்வளோதான் பகைமை அரசியலாக இருந்தாலும் பொது நிகழ்வுகளில் கலந்துக்கும் போது ஒருத்தர் வந்து நலம் விசாரித்து கொள்வதும் அந்த ஒரு இது இருக்குது. அப்போது அது என்ன ஆகும், மாறுமா இல்லையா? அது மாறிச்சுன்னு அதனுடைய விளைவு என்ன ஆகும்? நாளைக்கு அண்ணன் திருமாவளவன் போகிற ஒரு நிகழ்ச்சிக்கு அவர் கூட 200 பேர் போகிறாங்க கூட, அதில் ஒரு 2 பேர் உள்ளே புகுந்து ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை உருவாக்கி விட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அது அரசியலில் அவருக்கு எவ்வளோ பெரிய பின்னடைவு ஏற்படும். அது வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவனை வந்து அப்படி பண்ணிட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய தமிழ்நாட்டு அரசியல் சூழல் எப்படி மாறும்? ஏர்போர்ட் மூர்த்தியை நீங்கள் ஆதரிக்காதீங்க. ஆதரித்தா நீயும் பாசிசவாதி. ஏர்போர்ட் மூர்த்தி அசிங்கமாக பேசுகிற திருமாவளவனை பற்றி. ஏர்போர்ட் மூர்த்தி வந்து ஒரு கேவலமான மனுஷன். அவர் எப்படியாவது இருந்தால் அவர் என்ன பேசினாலும் கருத்துகளை எதிர்கொள்ளுங்க. இல்லை அவர் பேசுறது கருத்தே இல்லை, அவரை மாதிரியே எதிர்கொள்ளுங்கன்ற நான் என்ன சொல்கிறேன், தப்பாக பேசுங்க நீங்கன்ற. அது வேறு விஷயம். ஏன் பேசிட்டு தான் இருக்காங்க, எல்லாமே பேசிட்டு தான் இருக்காங்க. ஏர்போர்ட்டு என்ன பேர், ஏர்போர்ட்டில் சூட்கேஸ் திருடேன் அப்படின்றாங்க, சொல்கிறாங்களா இல்லையா? ஏர்போர்ட்டில் வேலை செய்யும்போது திருட்டாங்க, இது வேலையிலேருந்து நீக்கிட்டாங்கன்றாங்க, சொல்கிறாங்களா இல்லையா? அதனால் அவங்க ஏர்போர்ட் போற்றி அவரே எந்த அளவுக்கு இழிவுபடுத்தணுமோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ நீங்களும் பண்ணுறீங்க, அவரும் பண்ணுறாரு. அவர் தாக்குதல் பண்ணுறது ஒரு தலைவரை தாக்குறாரு, நீங்கள் அவரை தாக்குறீங்க. இவ்வளோ தான் வித்தியாசம். அப்போது இந்த விஷயங்களை, இந்த வன்முறையை கண்டிக்காதீங்கன்னு எனக்கே சில பேர் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஏன் கண்டிக்காமல் இருக்கணும்? நிச்சயமாக கேள்வியாக தான் செய்யும்.
ஆனால் சார் இப்போது எனக்கு என்ன கேள்வினா, இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கு வந்து வீடியோ ஆதாரங்களும் இருக்குது. மறுதரப்பில் ஏர்போர்ட் மூர்த்தி அவரோட தரப்பில் வந்து கேஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்காங்களே, அது ஏன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதாங்க, இது அரசு பயங்கரவாதம்னு சொல்லி நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேங்க. இது முழுக்க முழுக்க ஒரு அரசு பயங்கரவாதமாகவே இது நடத்தியிருக்கு. ஏன்னு சொன்னால், அது என்னுடைய அரசியலாசன் பழனி பாபா சொல்லுவார், காயப்படுத்தின்னு விட்டுட்டு கலும்பிய தடவனை கைது செய்து சிறையில் அடைக்கும் அப்படின்னு. பாசிச அரசு அப்படி தான் பண்ணும். அதாவது காயப்படுத்தியவனை விட்டு விட்டு களிம்புன்னு சொன்னால் மருந்து போட்டவனுக்கு கைது பண்ணி சிறையில் அடைக்கும். இதுதான் பாசிசன்வார். உண்மையிலே பார்க்க போனால் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு பாசிச அரச பயங்கரவாதம் தான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அப்பட்டமாக தெரியுது, அவர் தனியாக நிற்கிறாரு, அவரை வந்து அடிக்கிறாங்க. அவர் இப்போது நீங்கள் என்ன அடிக்கிறீங்கன்னா நான் என்ன பண்ணேன், என்கிட்ட என்ன இருக்கோ அதை தூக்கி அடிப்பேனே இல்லையா? நிச்சயமாக அதை தான் ஏர்போர்ட் மூர்த்தி செஞ்சுருக்காப்புல. உடனே அவரை கைது பண்ணி நீங்கள் சிறையில் அடைக்கிறீங்க. அதுவும் திருநாட்சவன் வழக்கு போட்டிருக்கீங்க, அது கொலை முயற்சி வழக்கு. கொலை முயற்சினா நம்மளா போய் பண்ணுறதுன்னு இல்லை, கொலை முயற்சின்னு சொன்னால் கத்தியை வச்சுக்கிட்டு, என்ன கத்தி வச்சுருந்த சின்ன அந்த இல்லை பென கத்தி இல்லை, இந்த நெயில் கட்டர் வாங்கினா கூட கொடுப்பாங்கள்ல, அதை வச்சுக்கிட்டு தான் அவர் இப்படி பண்ணிகிட்டு இருந்தது. வேறு எந்த கத்தி கூட அவர்கிட்ட இல்லை. அப்போ நீங்கள் வந்து அந்த செக்ஷன் போட்டது திருநர்சன் போட்டிருக்கீங்கன்னா அப்போ எவ்வளோ வன்மமாகும். இப்போ காவல்துறை நீதியோடு செயல்படணும். அரசுக்கு சாதகமாக அரசு சொல்கிறத கேட்டு அதன்படி செயல்படக்கூடாது. திமுக கைது பண்ணு, நேரடியாக திமுக கைது பண்ணுங்க ஏர்போர்ட் மூர்த்தியை. ஏன் வந்து விடுதலை சிறுத்தை பசங்களை விட்டு அவங்கள அடிக்க வச்சு அது அவர் திருப்பி அடித்தாருன்னு சொல்லி ஏன் இப்படி சுற்றி வருது திமுக? என்னென்னா எங்களுக்கு அது சம்மந்தம் இல்லைங்க, பட்டியலின மக்கள் தலைவர் அவரை பற்றி இன்னொருத்தர் தவறாக பேசிட்டார், அதில் இளைஞர்கள் அப்படி பொங்கிட்டாங்க. அந்த இளைஞர்களை இவர் தாக்கினார். அந்த இளைஞர்களுக்கு வீர வணக்கம்லாம் விசிகாவை சேர்ந்த துணை பொதுச் செயலாளர்லாம் போடுறாரு. இல்லை, அது தவறானது, அது புரிய மாட்டேன் உங்களுக்கு. இல்லை சார், இப்போது இதை தொடர்ந்து ஒரு விஷயம் வந்து பார்க்க போகிறது இல்லை சார். இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து பத்திரிகை சமூகத்துக்கு வந்து துரோகம் செய்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும், அதுக்கு திமுக அதை செய்து அதுக்கு துணையும் போகிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டுகளையும் வெகு நாட்களாக வந்து பேசிட்டு வந்தார். மறுபுறம் வந்து தமிழ் தேசியத்தையும் ஆதரித்து பேசிட்டு வர்றாரு. தான் சமூகத்தில் தன்னை தாண்டி இன்னொரு தலைவர் வந்து வந்துவிடக்கூடாது அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி தான் இது பண்ணப்பட்டது. இதே திருமாவளவன் பல இடங்களில் பேசியிருக்காரு. ஒரு அமைப்பு இல்லை, 2 அமைப்பு இல்லை, நிறைய அமைப்புகள் உருவாகணும், கருத்தியல் ரீதியாக வந்து பயங்கரமான அமைப்புகள் உருவாகணும். அந்த அமைப்புகள் உருவாகி அந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து அம்பேத்கரிய சித்தாந்தங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போகணும் அப்படின்னு அவரே பேசியிருக்காரு. அமைப்பாய் திரள்வன் புத்தகத்திலையும் எழுதியிருக்காரு. நமக்கு எதிராக கேவலமாக, அசிங்கமாக, இழிவாக, உண்மைக்கு புறம்பாக எப்படி விமர்சனம் செய்தாலும் நம்ம கருத்தியலாக தான் அவங்களை எதிர்கொள்ளணும் அப்படின்னு அமைப்பாய் திருவிழாவும் புத்தகத்தில் எழுதியிருக்காரு. ஏட்டு சுரகாய் கூட்டுக்காகாதுன்னு பழமொழி சொல்லுவாங்க. அதேமாரி எழுதுனதெல்லாம் நடைமுறையில் இல்லை அப்படின்னு திருமாவளவன் நினச்சிருக்கிறோம். இல்லைன்னு சொன்னால் இந்த விஷயத்துக்கு குறைஞ்சபட்சம் இது போன்ற அநாகரிகமான செயலில் ஈடுபடுற யாராக இருந்தாலும் நான் கட்சியிலேருந்து நீக்குவேன்ற ஒரு என்ன சொல்கிறது அறிக்கையாச்சும் வெளியிட்டு இருக்குமா? இல்லை, அதுதான் சார் ஒரு அந்த கேள்வி தான் கேட்கலான்னு வந்தேன். திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாமல் இது நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு பக்கம் வந்து பேசப்பட்டாலும் இந்த விஷயம் வந்து வெளியே வந்துருச்சு. அதன் பின்னாச்சு இது மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அறிக்கையாச்சும் வெளியிட்டிருக்கணும். அவருக்கு தெரியாமல், இன்கேஸ் அவருக்கு தெரியாமல் நடந்திருக்க பட்சத்தில் அவர் மௌனம் காப்பது வந்து மக்கள் மத்தியில் தெளிவாக தெரியுது இல்லை சார்? அவரோட உந்துதலின் பேரில் இது நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அவங்க அதை ஒத்துக்கிறாங்க, மாவீரன் மாரி போட்டுறாங்க, வீர வணக்கம்லாம் போடுறாங்க. நம்ம தோழர் ரஜினிகாந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போராளி மாரி. இல்லை நல்ல நண்பர் ரஜினிகாந்த், நல்ல ஒரு உணர்ச்சி மிகு தலைவர் தான் அவரும். இப்போ தான் விடுதலை சிறுத்தையில் ஐக்கியமாகிருக்காரு. அவரும் கூட அப்படி தானே பேசுகிறாரு. நிச்சயமா. அப்படிங்கும்போது வருத்தமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதை தொடர்ந்து பத்திரிகையாளர் வாராகி அவர் வந்து நேற்றைய தினம் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அந்த கைதின் பின்னணி என்ன சார்? எந்த பின்னணி? தொடர்ந்து திமுக எதிராக பேசிட்டு வர்றாரு. அவ்வளோதான்றீங்களா? ஊழலுக்கு எதிராக பேசிட்டு வர்றாரு. அவருக்கு என்ன வழக்கு போட்டிருக்காங்கன்னு சொன்னால், ஒருத்தர்கிட்ட காசு வாங்கிட்டு அவர் காசு கேட்க வரும்போது அவரை கொன்று விடுவதாக மிரட்டினாராம். அதை காரணம் காட்டி அவரை கைது பண்ணி உள்ளே போட்டு மிரட்டினதுக்கு. ஆமாம். இப்போ நீங்கள் கூட ஒரு புகார் கொடுக்குறீங்க, ரஹீம்பா என்னை கொல்றேன்னு சொல்லிட்டாரு, என்னை கொல்லுடுவேன்னு சொன்னாருன்னு நீங்கள் புகார் கொடுக்குறேன். அந்த புகாரை எடுத்துக்கிட்டு என்னை கைது பண்ணுவாங்க. இல்லை, அது வந்து திமுக எதிராக பேசுகிறவங்களா இருக்கணும்ல. அந்த மாதிரி
அப்போ 2 பேர் புகாரையும் நேரில் வர வச்சு விசாரித்து உண்மையாக பொய்யான்னு ஆய்வு பண்ணி அதன் பிறகு தான் கைது நடவடிக்கையே போகும் இல்லைங்களா? இப்போ என்னடான்னா புகார் கொடுத்தாலும் உள்ள தூக்கி போடுறாங்கன்னா அது திமுகவுக்கு எதிராக பேசுகிறாரு. அதனால் புகார் வந்தோடனே நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கோம். அப்படி தான் பார்க்குறோம். நிச்சயமா அப்படி தான் நம்ம பார்க்குறோம். சரி சார், பல்லர்களை தெளிவாக